ஹலோ காய்ஸ், நம்ம பார்த்துட்டு இருந்த சோல் ப்ராமிஸோட ஃபைனல் எபிசோட் பார்த்துலாங்களா? ஸ்டார்டிங்கில் இந்த குஷி சுமர் பின்னாடி போயிட்டே இருக்கிறான். ஏன் என் கூட பேச மாட்டேங்கிற, என்ன பிரச்சனைன்னு சொல்லி கேட்டிருக்க. ஆமாம், இவன் எப்படி பேசுவான், நம்ம ரெண்டு பேரும் வெறும் ஃப்ரெண்ட்ஸ் அப்படின்னு சொல்லிட்டானா, அதுக்கப்புறம் இந்த சுமர் எப்படி பேசுவான். அவனும் ஒன்றுமே பேசாமல் முன்னாடி போயிட்டே இருக்க. என்ன ஏதாவது ஃபீவரா, உடம்பு சரியில்லையான்னு சொல்லி தொட்டு பார்த்துட்டு இருக்க. இவன் கொஞ்சம் கூட கண்டுக்கவே இல்லை, அவன் பாட்டு போயிட்டே இருக்கான். என்னதான் ஆச்சு சொல்லேன் அப்படின்னு சொல்ல, எனக்கு ஒரு கனவு வந்தது, எவனையோ கூட்டிகிட்டு வந்து இவன் தான் என் ஆளுன்னு சொல்லி என்கிட்ட இன்ட்ரடக்ஷன் பண்ணுற. அது மட்டும் இல்லாமல் நீங்கள் ரெண்டு பேரும் க்ளோஸாக இருக்கிற மாதிரி எனக்கு கனவு வந்தது அப்படின்னு வருத்தப்பட்டு சொல்ல, அதுக்கு குஷியுமே அது வெறும் கனவு தானே, அதெல்லாம் நீ ஏன் யோசிச்சுட்டு இருக்க அப்படின்னு சொல்ல, அதுக்கு இவனுமே நீ ஏன் நம்ம ரெண்டு பேரும் வெறும் ஃப்ரெண்ட்ஸாக மட்டும் இருக்கணும்னு சொன்ன, அதுக்கும் தாண்டி அப்படின்னு சொல்ல வர, அதுக்கு இல்லை இல்லை என்னால் அதெல்லாம் பண்ண முடியாது, நம்ம ரெண்டு பேரும் ஃப்ரெண்ட்ஸாகவே இருக்கலாம் அப்படின்னு குஷியும் சொல்கிறான். இவனுமே திரும்ப ஏன் இந்த மாதிரி பேசுகிறேன்னு கேட்க, அவன் அதுக்கு ஒரு ரீசன் சொல்கிறான் பாருங்களேன். அவங்க அம்மா வந்து இவனுக்கு ஜாதகம் பார்த்தாங்களாமா, அதில் வந்து இவனுக்கு வரக்கூடிய பொண்டாட்டியும் சரி பிள்ளைகளும் சரி இவனோட பேட் லக்குனால ரொம்ப கஷ்டப்படுவாங்கன்னு சொல்லி ஜாதகம் பார்த்துருக்காங்களாமா. இதை சொன்னவொடனே சும்மருக்கு செம்மையான சிரிப்பு வந்துடுது. அது மட்டும் இல்லாமல் இந்த குஷி சொல்கிறான், என்னோட பேர்ட் லக்கு எனக்கு பிடிச்ச பர்சனுக்கு வந்துட்டா என்னால் தாங்க முடியாதுல்ல அப்படின்னு சொல்ல, இந்த சும்மருக்கு தெரிஞ்சிருச்சு. அப்பனா நீ என்ன தானே விரும்புகிற, சொல்லு சொல்லு அப்படின்னு சொல்லி தூக்கியெல்லாம் சுற்றிட்டு இருக்கான். உங்கள் அம்மா சொன்னது கரெக்ட் தான்டா, ஏன்னா ஒரு பொண்ணு கூட உனக்கு கல்யாணமாக போகிறதும் இல்லை, குழந்தையும் பிறக்க போகிறது இல்லை, நான் தானே உன்னை கல்யாணம் பண்ணிக்க போகிறேன், உன் பேர்ட் லக்கு என்ன ஒன்றும் பண்ணாது அப்படின்னு சொல்லி அவனை தூக்கி சுற்றுறான், கொஞ்சிக்கிட்டே இருக்கிறான். உடனே குஷியுமே கையை நீட்ட, அதுக்கு இவன் என்னடா தங்கம் கொசு கடிச்சிச்சான்ட்டு அரைச்சி விட போக, அதெல்லாம் ஒன்றும் இல்லை, நீ பிராஸ்லெட் கொடுத்துல அது திரும்ப எனக்கு கொடு அப்படின்னு கேட்க, இவனுமே அழகாக மாட்டி விடுறான். அப்புறம் என்ன, குஷி ஒரு சின்ன கிஸ் கொடுக்க சுமர் விடுவானா, அவனும் மாற்றி கிஸ் கொடுக்க, எப்படியோ இந்த ஜோடி கடைசி எபிசோடில் ஒன்று சேர்த்து வச்சுட்டாங்கப்பா. அப்படியே கட் பண்ணி கிளாஸ் ரூமில் கூட இந்த யானும் ஃபன்னும் சேர்ந்து உட்காந்துட்டு தான் இருக்கானுங்க. யான் வந்து ஃபன்னுக்கு தெரியாதெல்லாம் சொல்லி தந்துகிட்டே இருக்காங்க. இதை வந்து பின்னாடி குசு குசுன்னு பேச ஆரம்பிச்சிட்டாங்க. இவங்க ரெண்டு பேரும் கடைசியில் ஒன்று சேர்ந்துட்டாங்க போல இருக்குது, அப்போனா குவானை விட்டுட்டாங்க போல இருக்குது அப்படின்னு குசு குசுன்னு பேசிகிட்டு இருக்கிறத ஃபன்னு காதில் விழுந்தவனே, யான் கொஞ்சம் அந்த பக்கம் போய் எனக்கு ஏதாவது வாங்கிட்டு வாயேன் அப்படின்னு சொல்லி அவனை கொஞ்சம் தள்ளி அனுப்புகிறான். ஏன்னா குவான் இதை திரும்ப திரும்ப கேட்டு கேட் ஆகக்கூடாதுன்னுக்காக. இதை வந்து குஷியும் பார்த்துட்டு, என்ன ரெண்டு பேரும் எப்போ பார்த்தாலும் ஒட்டி ஒராசிட்டே இருக்கீங்க போல இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இருக்க. அவன் கையில் இருக்கக்கூடிய அந்த பிராஸ்லெட்டை ஃபன்னுமே பார்த்துட்டு, என்னடா பிராஸ்லெட்லாம் புதுசாக இருக்குது அப்படின்னு கேட்க, என்னடா அப்போனா நீனு ஒன்று சேர்ந்துட்டியா அப்படின்னு கத்தி ஃபன்னு சொல்ல, உடனே குஷி இருந்துக்கிட்டு சும்மா வாயை மூடிட்டு வாயேண்டா அப்படின்னு தர தர தரன்னு இழுத்துட்டு போயிடுறான் தனியாக. ஃபன்னுமே கேட்குறான், உன் கையிலையும் பிராஸ்லெட்டு என் கையிலையும் பிராஸ்லெட், ஸோ நம்ம ரெண்டு பேருக்குமே லவ் செட் ஆகிடுச்சுல அப்படின்னு ரொம்ப சந்தோஷமாக சொல்லிட்டு இருக்க. அதுக்கு இந்த குஷியுமே, அப்போனா குவான் என்னடா ஆனான்னு கேட்க, அப்போ தான் இவன் ஒன்று யோசிச்சு பார்க்குறான். குவான் கூடயும் ரெட் கலர் இந்த த்ரெட் வந்து கனெக்ட் ஆகிருக்கும், யான் கூடயுமே ரெண்டு பேருக்குமே இப்படி கனெக்ட் ஆகிருக்கும் இல்லையா, அப்போனா என்னம்மா அர்த்தமாக இருக்கும்ன்ட்டு குஷிக்கிட்ட இவனுமே கேட்குறான். இப்போ வந்து ரெட் கலர் த்ரெட்டு வந்து ஒருத்தங்கிட்ட கனெக்ட் ஆகியும் திரும்பவும் இன்னொருத்தங்க கூட கனெக்ட் ஆனா அதுக்கு என்ன அர்த்தம் அப்படின்னு சொல்லி கேட்க, அதுக்கு குஷியுமே ஒருத்தங்கிட்ட இருந்து அந்த பாண்டு முடிஞ்சு இன்னொருத்தங்கிட்ட கனெக்ட் ஆகுதுன்னு அர்த்தம் அப்படின்னு சொல்ல, அச்சோ இப்போ நான் என்ன பண்ணுவேன், இந்த மாதிரி ஆயிடுச்சே அப்படின்னு ஃபன்னு புலம்பிகிட்டு இருக்க. இந்த குஷி கண்டுபிடிச்சிட்டான். அப்போனா யான் கிட்ட இருந்து குவான் கிட்ட உன்னோட கனெக்ஷன் போயிடுச்சா அப்படின்னு கேட்க, அதுக்கு ஃபன்னுமே ஏய் நிறுத்து நிறுத்து, நான் ஒன்றும் குவான் கூட கனெக்ட் ஆகிருக்குன்னு சொல்லவே இல்லையே அப்படின்னு சொல்ல, நீ புலம்ப வச்சு ஒரு சின்ன குழந்தை கூட கண்டுபிடிச்சிருண்டா, சொல்லு யான்கிட்ட இருந்து கனெக்ஷன் போயிடுச்சா இல்லை குவான் கூட கனெக்ஷன் ஆயிடுச்சா அப்படின்னு கேட்க, அதுக்கு ஃபன்னுமே ரொம்ப சங்கட்டமான நிலைமையாக இருக்குடா, எப்படி எனக்கு மறுபறவை கிடச்சிதோ அது மாதிரி யான் கூட அந்த ரெட் த்ரெட் வந்து கனெக்டில் இருந்தனால நான் வந்து என்னோட பொண்டாட்டியோட மறுபிறவின்னு சொல்லி நினச்சிட்டு இருந்தேன், ஆனால் இப்போ குவான் கூட கனெக்ட் ஆகிருக்குது, நான் என்ன நினைப்பேன் அப்படி ஃபன்னும் புலம்பிக்கிட்டே இருக்க. அதுக்கு குஷியுமே, எனக்கு தெரிஞ்சு நீனும் யானும் தான் நல்ல ஒரு மேட்ச்னு நினைக்கிறேன், இந்த ரெட் த்ரெட் மேட்டர்லாம் விட்டுடு, உன் மனசில் அதாவது நீ சாயாக இருக்கப்ப உன் மனசுக்கு யார் பிடிச்சிருக்கோ அவங்கள மட்டும் நீ விரும்பிக்கோ அப்படின்னு சொல்லிட்டு இருக்கான். இந்த விஷயம் அந்த பக்கம் வந்துட்டு இந்த யானுமே கேட்டுட்டு ரொம்பவே சங்கடப்பட்டுட்டு இருக்கான். அப்பனா அந்த ரெட் கலர் த்ரெட்டு என்கிட்ட கனெக்ட் ஆனதுனால மட்டும்தான் இவன் என்ன விரும்பிட்டு இருக்கானா, இதுக்கு என்ன அர்த்தம் அப்படின்னு ரொம்பவே ஒரு மாதிரி வருத்தத்தோடையும் கோவத்தோடையும் சுத்த ஆரம்பிச்சிட்டான். அதே கோவத்துலேயும் அப்படியே ரூமில் வந்து உட்காந்துட்டு இருக்க. ஃபன்னுமே உன்னை எங்கெல்லாம் தேடுறது, என்ன கால் பண்ணாலும் எடுக்க மாட்டேங்கிற, என்ன செல்லோ அப்படின்னு சொல்லி ஹக் பண்ண வர இவன் டக்குன்னு தள்ளி விட்டுட்டான். தள்ளி விட்டுட்டு, அப்பனா நீ குவானை வந்து உன்னோட ஒய்ஃபோட மறுபிரிவு நீ நினச்சிட்டு இருக்கியா, அதுவும் அந்த ரெட் கலர் த்ரெட்னால அப்படின்னு கேட்டுடுறான். அதுக்கு ஃபன்னுமே, அது வந்து உனக்கு எப்படி தெரியும்னு கேட்க, ஓ அந்த விஷயம் எனக்கு தெரியாமல் இருந்தால் நல்லா இருந்திருக்கும் நீ நினச்சிருக்கல அப்படின்னு கேட்க, அதுக்கு ஃபன்னுமே அப்படிலாம் இல்லை யான் அப்படின்னு திரும்பவும் தொடாத, அதனால தான் அவன் கூட வர வர நெருக்கமாயிட்டே இருக்கியா, அடிக்கடி அவன் ரூமுக்கு போயிட்டு வந்துட்டே இருக்கியா, ஏன் அங்கேயே இருக்க வேண்டியதானே அப்படின்னு கேட்க, ஃபன்னுக்கு ஒரு மாதிரி அழுக மாதிரி ஆயிடுச்சு.
நான் அப்படி இருக்கணும்னு நீ ஆசைப்படுறியான்னு கேட்க, ஆமா. உனக்கு தான் ஆப்ஷனே இல்லைல்ல. நீ எப்ப பார்த்தாலும் அந்த ரெட் கலர் த்ரெட்ட தானே நம்பிக்கிட்டு இருக்க. என் கூட கனெக்ட் ஆகும்போது என் கூட நல்லா இருந்த. இப்ப அவன் கூட கனெக்ட் ஆயிருக்கன்னு எப்ப பார்த்தாலும் அவன்கிட்டயெல்லாம் போயிட்டுருக்க. நீ எப்ப என்னோட பாசத்த நீ புரிஞ்சிருக்க? உன்ன பாசமா பார்த்துக்கிறது நான் தான். உன்ன லவ் பண்றதும் நான் தான். நீ எப்பயுமே என்ன நீ நெனச்சு கூட பார்த்தது இல்லல்ல. ஏன்னா நான் உன் பின்னாடி நாய் மாரி அலைஞ்சிட்டு இருக்கேன்ல, அதனால தானே அப்படின்னு கேட்டுடுறான். ஆக்சுவலி ஃபன்னுக்கு என்ன நடக்குதுன்னே தெரியாம, அவன் மனசுல இருக்கிறது தான் வெளிய சொல்லியிருப்பான். இத வந்து யானு தப்பா நெனச்சுக்கிட்டு, இது மாரி வார்த்தைகள்லாம் விட்டவுனே, அவனுக்கு அப்படியே ஒரு மாரி கஷ்டமா போயிடுது. யானுக்குமே தெரியுது நம்ம பேசுனது தப்பு தான், இவன ஹர்ட் பண்ணிட்டோன்ட்டு. டக்குன்னு அங்கேருந்து எந்திரிச்சு வெளியவும் போயிடுறான். இந்த ஃபன்னு வேற தனியா புலம்பிட்டு இருக்கான். "டேய் ஃபன்னு தயவு செஞ்சு வந்து தொலையேன்டா. இங்க என்னென்னமோ நடந்துட்டுருக்கு. தயவு செஞ்சு வாயேன்டான்ட்டு" இவன் தனியா புலம்பிட்டு கிடக்குறான். யானுமே கோவத்தோட வெளிய வந்தான்ல, இந்த ஹாஸ்டல் வார்டன் தான் சமாதானப்படுத்திட்டு இருக்கான். இந்த மாரி தனியாலாம் உட்காந்து நீயா எதையா யோசிச்சுட்டு கிடக்காத. ஃபர்ஸ்ட் அவன்கிட்ட போய் சமாதானமா பேசு. நீ தப்பா பேசுறியோ, அவன் தப்பா பேசுனானோ இல்ல. எல்லாத்துக்குமே காலம் வந்து பதில் சொல்லும். போ அவன்கிட்ட போய் பேசு. முக்கியமா அவனுக்கு ஏதாவது பிடிக்கிற மாரி விஷயங்கள வாங்கிட்டு போ. அத வாங்கிட்டு போய் அவன சமாதானப்படுத்துன்ட்டு இவன் தான் யானை வந்து ஆறுதல் படுத்தி அனுப்புறான். ஃபன்னுக்கு திரும்பவும் அந்த ரெட்லைன் தெரியுது போல இருக்குது. எங்க போகுதுன்ட்டு பார்க்கும்போது கரெக்டா திரும்பவும் குவானோட ரூமுக்கே தான் போகுது. அங்க வெளியே உட்காந்து புலம்ப ஆரம்பிச்சிட்டான். ஏன்டா கடவுளே இந்த பாடு படுத்துறீங்க? டேய் ஃபன்னு திரும்ப வந்தா தொலையேன்டா. இல்ல ஏதாவது ஒரு ஹிண்டாவது குடுங்களேன்டா. நான் என்னடா பண்ணணுன்ட்டு இவன் வெளியே உட்காந்து புலம்புறது வந்து உள்ள குவானுக்கு கேட்டு அவனுமே வெளியே வந்துடுறான். ஃபன்னுமே அவன்கிட்ட கேட்குறான், நீ இப்போ ஓகேவான்னு கேட்க, இல்லை நான் ஃபன்னுக்கிட்ட போகலான்னு நினைக்கிறேன். நான் செத்தா அவன்கிட்ட போக முடியுமா அப்படின்னு கேட்க, ஏய் நீ சின்ன பையனா இப்படிலாம் நீ பேசிகிட்டு இருக்காத. நீ இறந்தா தான் போய் அவனை பார்க்க முடியுமா? இப்படிலாம் நீ பேசிகிட்டு இருக்காத. ஒரு நிமிஷம் இருன்ட்டு ஒரு பாக்ஸ் வச்சுருப்பார்ல, அந்த பாக்ஸை கொண்டு வந்து காட்டுறாரு. ஏன்னா அதில் தான் வந்து ஃபன்னோட சின்ன வயசு ஃபோட்டோ, அந்த குழந்தை ஃபோட்டோலாம் வச்சுருப்பார்ல. ஸோ ஒன்று ஒன்றா அவன் ஆறுதல் படட்டுமே அப்படின்ட்டு எடுத்து காட்டிகிட்டு இருப்பான். குவானுமே அதெல்லாம் பார்த்து ரொம்ப சந்தோஷப்பட்டுட்டு இருக்கான். அந்த பாக்ஸில் தானே அந்த பொம்மை இருக்கும். அந்த கீச்சன் சவுண்டு போடும்ல, அந்த வண்டோட பொம்மை இருக்கும் இல்லையா? அதோட கதையை வந்து இவன் சொல்லிகிட்டு இருக்கான். ஸோ இதை நான் நம்பிட்டு இருக்கனால தான் இப்போ எனக்கு மறுவாழ்வும் கிடச்சிருக்கு. ஸோ கண்டிப்பாக ஃபன்னு உன்னை தேடி வருவான், உனக்காகவாவது வருவான் அப்படின்ட்டு ரொம்ப ஆறுதலாக பேசிகிட்டு இருக்க. இவனுக்கு ஒரு மாதிரி அழுகையாக வந்து ஃபன்னை கட்டி பிடிச்சி, நான் ஃபன்னை ரொம்பவே மிஸ் பண்ணுறேன், அவன் எனக்காகவாவது வந்தாகணும் அப்படின்ட்டு இவனும் அழுதுட்டு இருக்க. ஃபன்னு தான் ஆறுதல் சொல்லிட்டு இருக்கான். இந்த காட்சியை அங்கே வந்த யானு பார்த்துட்டான். அப்போ இந்த யானு கோவத்தில் ஃபன்னோட கையில் இருக்க பாக்ஸை நல்லா தள்ளி விட்டுறான். அதை கீழே போய் விழுந்து அந்த கரெக்டாக அந்த பொம்மை உடஞ்சி போயிடுது. அதை எடுத்து பார்த்து ஃபன்னும் அழுதுட்டு இருக்க, ஐயோ இந்த பொம்மையை நாம் உடச்சிட்டுமேன்ட்டு சாரி ஃபன் சாரி ஃபன்னுட்டு பக்கத்தில் வந்து அந்த பொம்மையை தொட்டு பார்க்க இவன் தொடவே விடலை. ஃபன்னுமே அங்கேருந்து அழுதுகிட்டே போயிட, பின்னாடியே யானு வந்து சமாதானப்படுத்துகிறான். இது மாதிரி நடக்கும்ட்டு எனக்கு தெரியவே தெரியாது சாரி அப்படின்னு கேட்க, அதுக்கு ஃபன்னுமே ஃபஸ்ட்டு ரெஸ்பான்ஸ் கொடுக்க கற்றுக்கோ. அங்கே என்ன நடந்துச்சுன்னே தெரியாமல் ரொம்ப சின்ன பிள்ளைத்தனமாக நடந்துக்கிறல்ல அப்படின்னு கேட்க, என்னது நான் சின்ன பிள்ளைத்தனமாக நடந்துக்கிறேனா? நீங்கள் 2 பேர் கட்டி பிடிச்சிட்டு இருப்பீங்க, அதை நான் பார்க்கணும், அதை நான் சின்ன பிள்ளைத்தனமாக இருக்கேன் அப்படின்னு சொல்லுவியா அப்படின்ட்டு இவனுமே கோவப்படுறான். அதுக்கு ஃபன்னுமே ஜஸ்ட் நாங்கள் 2 பேரும் ஹக் பண்ணால் கூட தப்பா, நீ இந்த மாதிரி பிஹேவ் பண்ணுவேன் நினச்சி கூட பார்க்கலான்ட்டு 2 பேருக்கும் வாய் தகராறு பெருசாகிட்டே போயிட்டுருக்குது. ஒரு கட்டத்தில் ஃபன்னுமே ரொம்பவே கோவமாகி நிறுத்து, ஒருத்தனோட மெமரிஸை இந்த மாதிரி கஷ்டப்படுத்துறல, என்னோட வாழ்க்கை ஃபுல்லாக சேமித்து வச்ச மெமரிஸ் இதெல்லாமே, இதை போய் நீ இப்படி பேசிட்டல, இதோட ஸ்டாப் பண்ணிக்கலாம். நம்ம 2 பேருக்குள்ளே இருக்கக்கூடிய இந்த ரிலேஷன்ஷிப்பை ஸ்டாப் பண்ணிக்கலாம், போதும். அது மட்டும் இல்லாமல் அந்த பூச்சியும் உடஞ்சி போச்சு. ஸோ என்னோட லக்கே முடிஞ்சிச்சு அப்படின்ட்டு கையில் இருக்கக்கூடிய அந்த பிராஸ்லெட்டை கழட்டி வச்சுட்டு, உனக்கும் எனக்கும் அவ்வளோதான் அப்படின்ட்டு அங்கேருந்து கிளம்பிடுறான். யானுமே போகாத போகாதான்னு சொல்லி கத்திட்டு இருக்கான். அப்படியே கட் பண்ணி ஃபன்னுமே அந்த ஸ்விம்மிங் பூலில் படுத்துட்டு இருக்கான். அப்போ நிஜமான ஃபன்னோட சோல் அங்கே வர, இவனுமே எந்திரிச்சு பார்த்து, ஃபன் நீயான்னு கேட்க, அப்படியே இவன் முறைச்சிக்கிட்டே, ஆமாம் நான் தான், என்னோட உடம்புல நீ என்ன பண்ணிட்டு இருக்க, என் உடம்ப திரும்ப கொடு அப்படின்னு கேட்க, இது உன்னோட உடம்பு தான்டா, நீ எடுத்துக்கோ, நான் வேணா போயிடுறேன் அப்படின்னு சொல்ல, அதுக்கு இந்த ஃபன்னோட நெஜ சோல் இருந்துக்கிட்டு, என்ன உனக்கு மறுபிறவி கிடைச்சிருச்சுன்னு ரொம்ப சந்தோஷமா இருக்கியா? எல்லாரும் உன்னை தலையில தூக்கி வச்சு ஆடிட்டு இருக்காங்க, என்ன எல்லாருமே சீ அப்படின்ற மாதிரி பண்ண வச்சுட்டல அப்படின்னு சொல்ல, அதுக்கு இந்த ஃபன்னு இருந்துக்கிட்டு, அதாவது சாய் இருந்துக்கிட்டு, உன்னோட உடம்புல இத்தனை நாளாக இருந்து நான் உன்னோட கஷ்டத்தில் எல்லாமே அனுபவிச்சிருக்கேன், எனக்கு புரியுது நீ எவ்வளோ கஷ்டத்தை அனுபவிச்சிருக்கன்றது, நீ எவ்வளோ விஷயத்துங்களை ஃபேஸ் பண்ணியிருக்கங்கன்றதெல்லாம். நான் உன்னை இன்னமும் சின்ன வயசுலேருந்தே நல்லாவே பார்த்துக்கணும், நீ ரொம்பவே கஷ்டப்பட்டிருக்கல ஃபன் அப்படின்னு பேசிக்கிட்டே பின்னாடி கொஞ்சம் கொஞ்சமாக நடந்து போயிட்டே இருக்கான். இவனுமே தாத்தான்னு சொல்லி கூப்பிட, அதுக்கு இவன் இருந்துக்கிட்டு, இப்போ தான்டா ஃபஸ்ட் டைம் நீ என்னை தாத்தான்னு சொல்லி கூப்பிட்டு நான் கேட்குறேன், எனக்கு இது போதும்டா, எனக்கு இது போதும், இந்தா இது உன்னோட பாடி தானே, நீ எடுத்துக்கோ அப்படின்னு சொல்ல, அதுக்கு ஃபன்னுமே தாத்தா சாரி நான் இப்படிலாம் பேசியிருக்க கூடாதுதான் அப்படின்னு சொல்ல, இல்லை இல்லை நீ ரொம்பவே கஷ்டப்பட்டிருக்க எனக்கு தெரியுதுதான், சின்ன வயசுலேருந்து யாருமே இல்லாமல் நான் உன்னை வளர்த்துருக்கேன் இல்லையா, ரொம்ப செல்லமாக வளர்த்துட்டேன் இல்லையா, ஆனால் நீ இவ்வளோ கஷ்டப்பட்டிருப்பேன்னு நான் நினச்சி கூட பார்க்கல, ஒவ்வொரு விஷயத்திலும் நீ எவ்வளோ கஷ்டப்பட்டிருக்க, உன்னை நான் ரொம்பவே கஷ்டப்படுத்திட்டேன் இத்தனை வருஷமா, நீ என்னை மறந்துடாத,
இந்த வாழ்க்கை நீ தான் எனக்கு கொடுத்த, இந்த வாழ்க்கை எனக்கு ரொம்பவே சந்தோஷம் கொடுத்துச்சு அப்படின்ட்டு டக்குன்ட்டு ஸ்விம்மிங் பூலில் விழுந்துட்டான். அப்படியே உள்ள விழுந்து மிதங்குற ஃபன்னை காட்டிட்டு இருக்காங்க. இங்க எல்லாரும் ஓடி வந்துட்டாங்க. சாய் சாய்ன்னு சொல்லி கத்திட்டு இருக்க, அப்படியே கட் பண்ணி ஏதோ ஒரு இடத்த காட்டுறாங்க. அங்க அந்த சாய் தாத்தா நின்றுட்டு இருக்காரு. இந்த ஃபன்னோட சோளமே வந்து தாத்தா அப்படின்னு கூப்பிட, நீ ஏன் தம்பி இங்கே நின்றுட்டு இருக்க, போ திரும்ப போய் உன்னோட பாடி கூட சேர்ந்துடு அப்படின்னு சொல்லிட்டு இருக்க. அப்படியே கட் பண்ணி திரும்ப இந்த ப்ரெசென்ட்ல காட்டுறாங்க. இந்த யானெல்லாம் போட்டு அமுக்கிட்டு இருக்கான். சாய் எப்படியாவது எந்திரிச்சு திரும்ப வந்துடு அப்படின்னு சொல்லி தண்ணியை வெளியே எடுக்கிறதுக்காக பயங்கரமாக கஷ்டப்பட்டுட்டு இருக்காங்க. எல்லாரும் போட்டு தட்டிட்டு இருக்காங்க, தேய்ச்சிக்கிட்டே இருக்காங்க. அப்படியே திரும்பவும் இங்கே காட்டுறாங்க. ஃபன்னுமே சொல்கிறான், ஏன் தாத்தா இன்னமுமே நீ இன்னசென்ட்டாகவே இருக்கிற, அந்த யான் கிட்ட இருந்த கனெக்ஷனை நான் தான் மாற்றி விட்டு குவானுக்கு மாற்றி விட்டேன். ஆனால் இருந்தாலுமே ஏதோ ஒரு கோவத்தில் இந்த மாதிரி செஞ்சுட்டேன். ஆனால் இருந்தாலுமே யானுக்கு இது தெரிஞ்சுமே உனக்காக தான் அவன் வாழ்ந்துட்டு இருக்கான். உங்கள் 2 பேரோட லவ்வை நான் நல்லாவே புரிஞ்சுக்கிட்டேன். நான் தான் ஏதோ கிறுக்குத்தனமான வேலையை பார்த்து விட்டுட்டேன். சாரி தாத்தா, உங்கள் 2 பேரோட லவ்வையும் நான் புரிஞ்சுக்கிட்டேன். இங்கேருந்து திரும்பவும் போங்க. என்னோட பாடியிலேயே நீங்கள் போய் நீங்கள் 2 பேர் சந்தோஷமாக இருங்க. நான் வர்றதுக்கான வாய்ப்புகளே இல்லை. திரும்பவுமே உங்களோட லைஃப்பை ஃபர்ஸ்ட்லேருந்து ஸ்டார்ட் பண்ணுங்க தாத்தா அப்படின்ட்டு அவனை ஹக் பண்ணி, ரொம்பவே இத்தனை வருஷமாக என்னை நீங்கள் வளர்த்துருக்கீங்க, ரொம்பவே தேங்க்ஸ் தாத்தா, நான் திரும்பவும் மறுபிறவி எடுத்து நான் வந்துக்கிறேன், நீங்கள் ரொம்ப சந்தோஷமாக இருங்க தாத்தா அப்படின்னு சொல்லி அங்கேருந்து சாயோட சோலை வந்து அனுப்பி விடுறான் ஃபன்னு. ஒரு வழியாக சாயுமே திரும்பவும் ஃபன்னோட பாடியிலேருந்து எந்திரிக்கிறான். அப்போ தான் யானுக்கெல்லாம் உசுரே வந்துடு. ப்ளீஸ் இந்த மாதிரிலாம் திடீர்னு ஜம்ப் பண்ணிடாதரா, என்னை விட்டு போயிடாதரான்ட்டு கதறி கதறி அழுதுட்டு இருக்கான். இனிமேல் இந்த மாதிரிலாம் நான் உன்கிட்ட பேசவே மாட்டேன், என்ன நடந்தாலும் சரி என்னை விட்டு நீ போயிடாத, என் உசுரே நீ தானடான்ட்டு கட்டிப்பிடிச்சி அழுதுட்டு இருக்கிறான். நீ இல்லாமல் என்னால் வாழவே முடியாது, உன்னை விட்டு நான் எங்கேயும் போகவும் மாட்டேன், என்னை விட்டு நீ எங்கேயும் போயிடாதான்ட்டு 2 பேரும் கிஸ் பண்ணிக்கிறாங்க. அப்படியே கட் பண்ணி ஒரு வழியாக ரூமுக்கு கூட்டிகிட்டு வந்துட்டாங்க. வந்ததுமே இந்த ஃபன்னு ஒரு தும்ப யானுக்கெல்லாம் கோவம் வருது. எந்த தைரியத்தில் நீ பாட்டுக்கு போய் ஸ்விம்மிங் பூலில் குதிச்ச, யாரை கேட்டு போன, நான் என்ன பயந்த தெரியுமா அப்படி இப்படின்ட்டு வரிசையாக கொஷின் கேட்டுக்கிட்டே இருக்கிறான். ஃபன்னுக்கு எந்த கொஷினுக்கு நான் பதில் சொல்லலன்ட்டு திருன்னு முழிச்சிட்டே இருக்க, அதுக்கு யானுமே நீ பேச மாட்டல, நீ பேச மாட்டல, இப்போ மட்டும் அந்த ஃபன்னு நான் என் கையில் கிடச்சான்னா அப்படின்ட்டு கோமா சொல்ல, டக்குன்ட்டு ஃபன்னு வாயை மூடிட்டு, நீ அவன் மேலே கோவம்லாம் படாத, அவன் ரொம்பவே பாவம் இல்லையா, அவனை நீ திட்டாத, ஆக்சுவலி இந்த முடிவு நானாக தான் எடுத்தது, அதாவது நிஜமான ஃபன்னு வந்து பேசிட்டு போனான் இல்லையா, அந்த விஷயத்தையெல்லாம் சொல்ல அவன் தான் எனக்கு இந்த வாழ்க்கையை கொடுத்துருக்கான், அவனை நீ திட்டாத அப்படின்னு சொல்ல யானுக்குமே அது புரியுது. உடனே அந்த பிராஸ்லெட்டை எடுத்து போட்டு விட்டுட்டு, திரும்பவும் இதை நீ கழட்டிடக்கூடாது சரியா அப்படின்னு சொல்ல, ஃபன்னுமே நான் உன்னை விட்டு போகணும்னு நினைக்கும் போது ரொம்ப கஷ்டமாக இருந்தது, நான் திரும்ப வந்துட மாட்டானா அப்படின்னு நான் நினச்சிட்டு தான் போனேன், ஆனால் என்னமோ பை லக்கா திரும்பவும் நான் வந்துட்டேன், இன்னமேலும் சரி நான் உன்னை விட்டு கண்டிப்பாக நான் போகவே மாட்டேன், எனக்கு கிடைச்ச இந்த நியூ லைஃப்பை நான் மிஸ் பண்ணவே மாட்டேன், போன ஜென்மத்தில் தான் எனக்கு எல்லாமே கைவிட்டு போச்சு, ஆனால் இந்த ஜென்மத்தில் எனக்கு எல்லாமே கிடைச்சிருக்கு, ஸோ கண்டிப்பாக நான் மிஸ் பண்ணவே மாட்டேன்ட்டு யானை கிஸ் பண்ணுறான். யானுமே ஃபன்னை திரும்பவும் கிஸ் பண்ண, இந்த கிஸ்ஸு ரொம்ப டீப்பாக அப்படியே ஸ்லோ மோஷனில் போயிட்டே இருக்குது. அப்படியே கட் பண்ணி ஒருத்தன் சோகத்தின் கடலில் அப்படியே மூழ்கிட்டா இந்த குவானோ, அப்படியே ஃபன்னை நினச்சிக்கிட்டே அழுதுகிட்டே வருத்தப்பட்டுக்கிட்டே உட்காந்துட்டே இருக்க, ஃபன்னோட சோலும் அதாவது நிஜமோட ஃபன்னோட சோலுமே அங்கே வருது. அது குவானோட கண்ணுக்குமே தெரிய, ஃபன் நீ வந்துட்டியா அப்படின்னு ரொம்ப சந்தோஷப்படுறான். ஃபன்னுமே பக்கத்தில் வந்து உட்காந்துக்கிட்டு, நாம் 2 பேருமே லவ் பண்ணது ஒரு டிஃப்ரெண்ட்டான ஸ்டோரியில் ஒரு ட்ராமட்டிக்காக இருந்ததில்ல, நீனுமே அன்புக்கு ஏங்கிட்டு இருந்த அந்த டைமில், நானுமே அன்புக்கு ஏங்கிட்டு இருந்தேன், ஸோ நம்ம 2 பேருமே எப்படி சேர்ந்தோம்னே நம்மளுக்கு தெரியல, இருந்தாலும் நம்மளோட லவ் கொஞ்சம் அழகாக தான் இருந்தது இல்லை, ஆக்சுவலி 2 பேருமே ஒரு கஷ்டமான சூழ்நிலையில் தான் ஒன்று சேர்ந்துருப்பானுங்க, அதை தான் இப்போ ஃபன்னு சொல்லிகிட்டு இருக்கான். நான் உன்னை விட்டு போகணும்னு நினைக்கவே இல்லை, ஆனால் சூழ்நிலை அந்த மாதிரி அமைஞ்சிருச்சு, ஆனால் இப்போ நான் கண்டிப்பாக கிளம்பி தான் ஆகணும் அப்படின்னு சொல்ல, குவானுக்கு என்னது திரும்பவும் போறியா அப்படின்னு சொல்ல, ஆமாம் நான் கண்டிப்பாக போய் தான் ஆகணும், நான் உன் கூட இருக்கும் போதெல்லாம் ரொம்பவே சந்தோஷமாக தான் இருந்தேன், நம்மளோட ரிலேஷன்ஷிப்பும் ரொம்பவே நல்லா தான் இருந்தது, நீ என்னை லவ் பண்ணதுக்கு ரொம்பவே தேங்க்ஸ் குவான்னு சொல்ல, குவானுக்கெல்லாம் அப்படியே அழுக தாங்கலாமல் ஃபன்னை கட்டி பிடிச்சி அழுக ஆரம்பிச்சிடுறான். என்னை விட்டு போயிடாத, திரும்பவும் என்னை விட்டு போயிடாது, எனக்குன்னு யாருமே இல்லை அப்படின்ட்டு அழுக ஆரம்பிக்க, அதுக்கு ஃபன்னுமே உனக்குன்ட்டு யாராவது கண்டிப்பாக வருவாங்க, அவங்க கூட நீ சந்தோஷமாக இரு அப்படின்னு சொல்லிகிட்டே இருக்க, இந்த குவானுமே இல்லை இல்லை என்னால் முடியாது, உன்னை விட முடியாதுன்ட்டு இறுக்கமா பிடிச்சிட்டு இருக்கான். ஒரு கட்டத்தில் ஃபன்னுமே கிளம்பிட்டான் போல இருக்குது. இவன் மட்டும்தான் உட்காந்துட்டு இருக்கான். இவனாலலாம் தாங்கவே முடியல, சுற்றி முற்றி தேடுறான். ஃபன் என்னை விட்டு போயிட்டியா, போயிடாத, நான் உண்மையாக தான் லவ் பண்ணேன், எனக்குன்னு இருந்த ஒரே ஆள் நீ தான் அப்படின்ட்டு அப்படியே உடஞ்சி அழுக ஆரம்பிச்சிட்டான். கண்ணில் இருந்து தார தாரையாக ஊற்றிட்டு இருக்கு தண்ணி. அது என்னமோ தெரியல,
இந்த ட்ராமாவில் வரக்கூடிய செகண்ட் லீடு கேரக்டரை அப்படியே அம்போன்னு கடைசியில் விட்டுறானுங்க. அவங்களுக்கு மட்டும்தான் இருக்கிற எல்லா துயரத்தையும் கொண்டு போய் மண்டையில் போட்டுறானுங்க. லவ் சக்ஸஸ் ஆகாது, ரிலேஷன்ஷிப் சக்ஸஸ் ஆகாது, ஏன் பிஸ்னஸ் கூட சக்ஸஸ் ஆகாது. என்னமோ தெரு ஓரத்தில் உட்கார்றா அப்படின்ற மாதிரி உட்கார வச்சுட்டு போயிடுறானுங்க. அந்த மாதிரி தான் கதி போல இருக்கு இவனுக்குமே இந்த சீரியஸில். இந்த குவானுமே கொஞ்ச நாளைக்கு வெளியூருக்கு போயிட்டு வரலான்னு சொல்லி பெட்டி படிக்கையோடு வந்து நிற்க, இது அங்கே வந்த யானுமே அவனை பார்த்து முறைச்சிக்கிட்டே போய் ஃபன்னுக்கு போய் ஒரு கிசை கொடுக்க, இதை ஏக்கமாக பார்த்துட்டு இருந்த குவானுமே சரி சரி கிளம்புற முடிவு ஆயிடுச்சு, வா வந்து சாப்பிட்டாது போ அப்படின்னு சொல்ல, சரி இவன் கூப்பிட்டதுக்காவது போய் சாப்பிட்லான்ட்டு அங்கே போய் உட்காந்து சாப்பிட போனா, ஏன்டா இவன் கூப்பிட்டான்ற மாதிரி யானு ஃபன்னுக்கு எடுத்து எடுத்து ஊட்டிகிட்டு இருக்கான். இந்த ஃபன்னுமே என்ன வெக்கேஷனுக்கு போறியா, அங்கே யார் இருக்கா, அங்கே போய் எங்கே போய் தங்குவ, எப்போ திரும்ப வருவ அப்படின்ட்டு கொஷின் மேலே கொஷின் கேட்டுக்கிட்டே இருக்க, யானுமே இதை பார்த்து கொஞ்சம் பொறாமையில் டக்குன்ட்டு ஊட்டி விட்டுட்டு, நீ ரொம்ப பேசிக்கிட்டே இருக்க சாப்பிடு அப்படின்னு சொல்ல, திரும்பவே ஃபன்னு பேச ஆரம்பிக்க இந்த யானுக்கு ஒரு மாதிரி ஜெலஸாகி பார்த்து முறைச்சிக்கிட்டே இருக்கான். அவன்கிட்டயே பேசிகிட்டு இருக்கானே அப்படின்ட்டு. அதுக்கு ஃபன்னுமே அச்சோ இவன் முறைக்கிறானேன்ட்டு அமைதி ஆயிடுறான். இது குணாக்கு புரிஞ்சு சரி சரி நீங்கள் 2 பேரும் பேசிகிட்டு இருங்க, நான் கிளம்புறேன், ஃப்ளைட்டுக்கு டைம் ஆயிடுச்சுன்னு சொல்லி கிளம்ப போக, ரொம்ப கஷ்டப்பட்டு 3 பெட்டியும் தள்ளிட்டு போயிட்டு இருக்கான். ஃபன்னு தான் சொல்கிறான் போய் அவனுக்கு ஹெல்ப் பண்ணுறான்னு சொல்ல, அவனுக்கு நான் ஹெல்ப் பண்ண முடியாதுன்ட்டு அமைதியாக ஃபன்னு தான் விரட்டி விட்றான். பாவம்ல என்னதான் இருந்தாலும் உன் தம்பி தானே போ அப்படின்னு சொல்லி விரட்டி விட்றான். இந்த குவானும் 3 பெட்டி தள்ள முடியாமல் தள்ளி வந்துட்டு கரெக்டாக மழையும் வருது. அவனும் நினைஞ்சிக்கிட்டே இருக்க கரெக்டாக யான் வந்து கொடையும் பிடிக்கிறான். அதுக்கு குவானுமே எனது நீயா அப்படின்னு கேட்க, ஆமாம் ஆமாம் நான் தான், நான் ஒன்றும் உனக்கு ஹெல்ப் பண்ணுறேன்னு நீ நினச்சிட்டு இருக்காது, என் கையில் குடம் இருக்குது நான் பிடிச்சிட்டு இருக்கேன், உனக்கு பிடிக்கல அப்படின்னா நீ போய் நினச்சிக்கோ அப்படின்னு சொல்கிறான். அது மட்டும் இல்லை, நான் உள்ளே போனால் என்னை அவன் திட்டுவான், அவனை வழி அமைச்சிட்டு தான் வரணுமாமா, அதுக்கு தான் நிற்கிறேன் அப்படின்னு சொல்ல, அதுக்கு குவானுமே நீங்கள் 2 பேரோட ரிலேஷன்ஷிப் எப்படி இருக்குது, ரொம்ப சைல்டிஷ்டாக இருக்குல்ல அப்படின்னு சொல்ல, எனது சைல்டிஷ்டாக இருக்கா, நீனும் ஃபன்னும் ஒரு மாதிரி ரிலேஷன்ஷிப் வச்சுருந்தீங்களே அதுதான்டா குழந்தைத்தனமாக இருந்துச்சு அப்படின்னு 2 பேரும் சண்டை போட்டுட்டு இருக்காங்க. சின்ன பிள்ளைத்தனமாக இவனுங்க ஒரு கட்டத்தில் நாம் 2 பேர் தாண்டா சின்ன பிள்ளைத்தனமாக சண்டை போட்டுட்டு இருக்கான்ட்டு 2 பேருக்குமே சிரிப்பு வந்துடுது. குவானு திரும்பவுமே கேட்குறான், ஃபன் திரும்பவும் வரமாட்டான்ல, அவன் போனது தானே அப்படின்னு கேட்க, அதுக்கு யானுமே தலையாட்டுறான். சரி விடு, என்னோடது தான் அன்லக்கி ஆயிடுச்சு, நீயாவது ஹாப்பி ஆயிரு அப்படின்ட்டு கையை கொடுக்க, யானுக்கு ஒன்றும் அவன் மேலே அவ்வளோ கோவம்லாம் இல்லை. அதாவது அவங்க அப்பா அம்மாவோட ரிலேஷன்ஷிப்பில் இவங்க 2 பேரும் சண்டை போடுற மாதிரி ஆயிடுச்சா, இவனுக்கு ஒன்றும் கோவமா இல்லையா, என்னடா கையெல்லாம் கொடுத்துட்ருக்கன்ட்டு டக்குன்னு ஹக் பண்ணி, திரும்பவும் பார்க்கலாம், உன் வாழ்க்கையும் கண்டிப்பாக மாறும், நல்லபடியாக போயிட்டு வா அப்படின்னு சொல்லி அவனை வழி அனுப்புகிறான். இவங்க 2 பேரும் ஒரு வழியாக சமாதானம் ஆயிட்டானுங்க. அதுக்கப்புறம் என்ன, இவங்க 2 பேரும் ஓவர் கொஞ்சல் தான், அதெல்லாம் கதவெல்லாம் மூடிட்டு வேறு கொஞ்சம் கொஞ்சிறானுங்க. யானு ஃபன்னுக்காக திரும்பவும் அந்த கிச்சன் சவுண்டு போடும்ல அந்த வண்டு பொம்மை, திரும்ப இவனுக்காக அவனே செதுக்கி கொண்டு வந்திருக்கான் போலக்கு. இதை பார்த்துனே ஃபன்னுக்கு ரொம்பவே சந்தோஷம்தான். சந்தோஷத்தில் என்ன பண்ணுவானுங்க, வேற என்ன பண்ணுவானுங்க, 2 பேரும் ஒன்று சேர்றானுங்க. அந்த காட்சியெல்லாம் நான் எப்படி உங்ககிட்ட சொல்லுவேன். அப்படியே கட் பண்ணி 2 வருஷத்துக்கு அப்புறம் சொல்லி காட்டுறாங்க. இவங்களாம் கிராஜுவேட்லாம் ஆயிட்டாங்க, படிப்பெல்லாம் முடிச்சிட்டானுங்க. அப்படியே கிராஜுவேஷன் பார்ட்டியெல்லாம் காட்டுறாங்க. இந்த ஸ்விம்மர் வந்து வேற டிபார்ட்மெண்ட் தானே, நீங்கள் 3 பேருமே கிராஜுவேட் ஆயிட்டீங்க அப்படின்னு வெடியெல்லாம் வெடிக்க, இல்லை நானும் சேர்ந்துதான்ட்டு குவானும் என்ட்ரி ஆகிறான். 2 வருஷத்துக்கு அப்புறம் அவனுமே வந்திருக்கான் போல இருக்கு, அதாவது அப்ராடில் படிச்சுட்டு வந்திருக்கான் போல இருக்கு. வந்தவனையே குவான் வந்துட்டியா அப்படின்ட்டு கட்டிப்பிடிக்க போக டக்குன்ட்டு யானுமே தடுக்கிறான். டே தள்ளுடா இப்பயுமே இப்படி அப்படின்ட்டு ஃபன்னை பிடிச்சி இவனுமே கட்டிப்பிடிக்கிறான். அதுக்கு யானுமே இப்போ ஏன் நீ வந்த திரும்பவும், நாங்கள் தான் கிராஜுவேட் பார்ட்டி கொண்டாடிட்டு இருக்கோம், உன்னையாட்டா வர சொன்னான்னு கேட்டேன். டே நானும் உங்கள் டிபார்ட்மெண்ட்டு தான்டா, நானும் தான் கிராஜுவேட் ஆகிட்டோன்ட்டு 2 பேரும் வாய் தகராறு போட்டுட்டு கிடக்குறாங்க. ஃபன்னு தான் வந்து இப்பயும் ஸ்டார்ட் பண்ணிட்டீங்க 2 பேரும், டே சண்டையை நிப்பாட்டுக்கிட்டான்னு சொல்ல, நான் எங்கள் அண்ணனை பார்த்து ரொம்ப நாள் ஆச்சுல, அதனால தான் சும்மா கலாச்சிட்டு இருக்கேன்ட்டு அவனும் வந்து கொஞ்சிட்டு கிடக்குறான். அப்படியே இந்த கிராஜுவேஷன் பார்ட்டியும் கொண்டாடிட்டு இருக்காங்க. இந்த குவானு தான் எல்லாத்தையும் ஷூட் பண்ணிகிட்டே இருக்கான். அப்போ எதையாவது பேசுங்களேடா அப்படின்ட்டு மெமரியாக இருக்கிறதுக்காக ஷூட் பண்ணிட்டு இருக்கான் போல இருக்கு. அப்போ யானும் ஃபன்னுமே சொல்லிக்கிறாங்க, நம்மளுக்கு விருப்பமான விஷயங்கள் நடக்கலைன்னா அது அதோட முடிஞ்சிடாது, நெக்ஸ்ட்டு நம்மளுக்கான ஏதோ ஒரு நல்ல விஷயம் காத்துட்ருக்கு அப்படின்ட்டு தான் அர்த்தம். ஸோ அதுக்காக நீங்கள் வெயிட் பண்ணுங்கள், அது கண்டிப்பாக உங்களுக்கு கிடைக்கும் அப்படின்னு ஒரு தத்துவங்க இவங்க சொல்கிறாங்க. அப்படியே கேமராவை திருப்பி இந்த ஸ்விம்மரையும் குஷியையும் காட்டுறாங்க. அவங்க ஒரு தத்துவத்தை சொல்கிறானுங்க, கரெக்டான பர்சனை கரெக்டான டைமில் உங்கள் லைஃப் உங்களுக்காக காட்டும், அவங்களுக்காக நீங்கள் வாழுங்க, அவங்கள நீங்கள் ப்ரொடெக்ட் பண்ணுங்கள், லைஃப் உங்களை பார்த்துக்கும் அப்படின்ட்டு இவங்க ஒரு தத்துவத்தை சொல்ல, அப்படியே கேமராவை திருப்பி இந்த குவான் ஒரு தத்துவத்தை சொல்கிறான். நாம் திரும்பவும் சந்திக்கக்கூடிய நேரம் வரும், நாம் அதுக்காக வெயிட் பண்ணி தான் ஆகணும், சரியா அப்படின்னு சொல்கிறான். அப்படியே கட் பண்ணி சில வருஷத்துக்கு அப்புறம் காட்டுறாங்க. 2 பேருக்குமே ஏதோ மேரேஜ் நடந்த மாதிரி காட்டுறாங்க. எப்பயுமே அந்த மரத்தை காட்டிகிட்டே இருப்பாங்க இல்லையா, அந்த மரத்துக்கு கீழே தான் இவங்க நின்றுட்டு இருக்காங்க. அப்படியே 2 பேரும் கிஸ் பண்ணிட்டு இருக்க, எங்களுக்கு திரும்பவும் இந்த வாழ்க்கை கொடுத்ததுக்கு ரொம்பவே நன்றி கடவுளே அப்படின்ட்டு ஒரு லைனை போடுறதோட இந்த ட்ராமாவே முடிச்சிடுறானுங்க. ஸோ இந்த ட்ராமா உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ண மறந்துடாதீங்க. ஃபர்ஸ்ட் டைம் இந்த வீடியோ பார்க்குறீங்கன்னா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இன்னும் ஒரு நல்ல ட்ராமாவோட சந்திக்கலாம். தேங்க்யூ.